Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சிவப்பு கொய்யா வச்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி காலையில குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது weight loss அப்புறமா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 4 சிகப்பு கொய்யா எடுத்துர்க்கேன். நல்லா ஃப்ரெஷ் ஒண்ணா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இத நல்லா கழுகி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இதோட ரெண்டு சைட்ஸையும் கட் பண்ணிருங்க. அப்புறமா இத குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிகப்பு கொய்யா கியூப்ஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திருங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த சிகப்பு கொய்யா பேஸ்ட்டை ஒரு சின்ன பவுலுக்கு வடிகட்டிட்டு மாற்றிடுங்க. நம்ம இதில் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் திக்கான சிகப்பு கொய்யா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜூஸர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேஸ்ட்டை மாற்றிடுங்க. இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான சிகப்பு கொய்யா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக இந்த சிகப்பு கொய்யா ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.